இன்றைக்கி காலையிலே ஒரு வீடியோ பார்த்தேன் யூடியூப்பில். ஸோ இன்றைக்குள்ள நியூஸ் தான். ஆக்சுவலி ஒரு சின்ன பையன், ஸ்கூல் பையன், சென்னையில் நேற்று மழை பெஞ்சிருக்குதுன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் தண்ணி கட்டி நடந்திருக்குது. அதில் போகும்போது எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சிருக்குது. அந்த பையன் கீழே விழுந்திருக்கிறான். நல்ல காலத்துக்கு ஒருத்தர் வந்து அப்படியே அந்த பையனை தூக்கி காப்பாற்றிருக்கிறாரு. மேபி அவருக்கும் கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் ஷாக் இருந்திருக்கும். லைட்டாக எலக்ட்ரிக் ஷாக் அடித்து லக்கிலே அந்த 2 பேர் தப்பிச்சிட்டாங்க. பட் எனக்கு அதை பார்க்கும்போது ஷாக் ஆகலை. ஏன்னா நான் ரெகுலராக இந்த மாதிரி நியூஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. வாரம் வரும். இல்லை மழை வெஞ்சா 2 பேர் செத்துட்டாங்க, 4 பேர் செத்துட்டாங்கன்னு வரும். இது நமக்கு பழகி போயிடுச்சு. பட் ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோங்க. நம்ம சென்னை ஸ்ட்ரீட்ஸ் எஸ்பெஷலி நான் அங்கே தான் இருக்கிறேன், அதனால சொல்கிறேன். நீங்கள் வெளியே போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க. ஏன்னா நிறைய இடத்துல எலக்ட்ரிக் டெத் ட்ராப்ஸ் நிறைய இடத்துல நான் பார்க்குறேன். எக்ஸ்போஷராக இருக்குதுங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா மேலே போகிற எலக்ட்ரிக் லைன்ஸு. அந்த லைன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே டைப் பண்ணி இப்போ ஒன்று அத்துடுச்சின்னு வச்சுங்களேன், டைப் பண்ணி போட்டு போயிடுறாங்க எலக்ட்ரிஷியன்ஸு. அதுக்கு கீழே அத்து விழும்போது யார் இருந்தாலும் அவங்க அவுட்டு தான். இன்னொன்று இந்த மாதிரி அத்து இருக்கும்போது அது அடுத்தது சீக்கிரமாக லைன் கட் ஆக தானே போகுது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க அந்த மாதிரி இருக்கும்போது. அது இல்லாமல் டிவைடர்ஸ் இருக்குது. அந்த டிவைடர்ஸில் பார்த்தீங்கன்னா லைட் இருக்கும், சில கரண்ட் கேபிள்ஸ் போகுது. அது எல்லாமே லைவ் கேபிள்ஸாக இருக்குது. அது பாதி லைவ் கேபிள்ஸ், அந்த ப்ரொடெக்டர்ஸ் எல்லாம் கிழிஞ்சு எக்ஸ்போஸ் ஆகிருக்குது. ஸோ அதிலெல்லாம் கையெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வைங்க. இந்த டிவைடர் நம்ம பார்க்கும்போது மக்கள்லாம் கிராஸ் பண்ணி போகிறாங்க, அந்த கேப்பில் கிராஸ் பண்ணி போகிறாங்க, இல்லை அதை தவி குதிச்சு போகிறாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க பாய்ஸ். இன்னொன்று எஸ்பெஷலி மழை டைமில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். ஏன்னா நம்ம கேபிள்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு வெண்டைக்காய் மாதிரி தான், சடக்குன்னு உடஞ்சிரும். அவள் அந்த மாதிரி கண்டிஷனில் தான் இருக்குது. மழை வந்துச்சுன்னா தண்ணியில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. அவேர்னஸாக பாருங்கள், ஏதாவது அத்து கிடக்குதான்னு பாருங்கள். நம்ம உயிரை நாம் தான் பாதுகாத்துக்கணும். ப்ளீஸ்.